பொருட்களை ஆட்சி போயிருச்சே, அதிகாரம் போயிருச்சே, வர வேண்டிய கமிஷன் வரலையே, வந்து கஜானாவில் குவிஞ்சுக்கிட்டே இருக்குமே, நின்று போச்சே, மணல் கொள்ள நின்று போச்சே, டாஸ்மாக் நின்று போச்சே, கதவை பூரா அடைச்சிட்டானே, இது என்ன வழி செய்யறது? எப்படியாவது ஆட்சியை கவுத்துட்டு அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம ஆதரவு கொடுப்போம். இப்படி ஒரு அரசியல் தற்கொலை முடிவை எந்த கட்சியும் எடுக்காது. நீங்கள் அப்படி முடிவெடுத்தீர்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி இன்டர்வியூல சொன்னார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு பெரும் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் வாழ்க்கையில் பொய் பேச அறியாதவர், தன்னலமற்றவர். அவர் சொன்னார், அதிமுக ஆட்சியை அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க பேச்சு, அப்படிப்பட்ட ஒரு பேச்சு நடந்தது உண்மைதான் என்று சொன்னார். அவர் துணிந்து அதற்கு பிறகு கேரளத்திலே முஸ்லீம் லீக் காங்கிரஸோடு சேர்ந்து அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறது, இந்தியா பிளாக்கிலே அங்கம் வகிக்கிறது. அந்த இயக்கம், அந்த அடிப்படையில் இங்கே விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு காலம் பிஜேபியின் பக்கம் சாயாது. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. மதச்சார்பின்மையை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க அவர்கள் போர்க்களத்து சிப்பாய்களாக நிற்பார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர். நான் ஒன்றை சொல்ல, என்னை கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். நான் சொல்வேன், நான் எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணியை வெற்றி பெற வைக்கின்ற பிரதான சேனாதிபதிகளில் ஒருவனாக நான் இருந்தவன். இன்றைக்கு உங்களோடு இருக்கிறேன். உங்கள் அரசுக்கு ஆபத்து விளைவிக்க எவர் முயன்றாலும் அதை தடுக்கின்ற போர் வாளாக, கேடயமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்.